வணக்கம். நான் சுரேஷ் பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன். 7 டேஸ் பிஃபோர் எனக்கு வந்து வீட்டில் நான் படிக்கட்டில ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துட்டேன். என்னோட லெக் வந்து கம்ப்ளீட் டேமேஜ் ஆயிடுச்சு. தொடை எலும்பு 2ஆ உடைஞ்சிருச்சு. ப்ளஸ் அடியில ஹீல்ஸ்லயும் வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு. ஸ்பைன்ல ஒரு மைனர் இன்ஜுரி ஆயிடுச்சு. செம பெயின். என்ன பண்றதுன்னு தெரியல அந்த செகண்ட்ல. அப்புறம் வீட்டில் எல்லாரும் நாங்க டிசைட் பண்ணி பாண்டிச்சேரி போஷ் ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். எனக்கு இங்க வீரப்பன் சார் நல்லா தெரியும். அவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால இந்த ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லயே டிசைட் பண்ணிட்டோம் அந்த செகண்ட் டே. உடனே இமீடியட்டா வந்தோம். வந்த உடனே வந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உடனே ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கூட டிலேவே இல்லை. ஏன்னா எனக்கு தொடை எலும்பு உடஞ்சி வலியில் நான் துடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணணும்னு தெரியாம அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி கரெக்டா உடனே வந்து அதை ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பவே இமீடியட்டா எக்ஸ்ரே எல்லாம் உடனே எடுத்து பார்த்துட்டு நான் காலையில ஒரு 10 போல வந்தேன், அட்மிட் ஆனேன். எனக்கு ஒரு மத்தியானம் ஒரு 2 o'clockலாம் ஆப்ரேட் பண்ணி எனக்கு தொடை எலும்புடைய வலியை வந்து குறைச்சிட்டாங்க. மறுநாள்ல இருந்து எனக்கு அந்த கால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் ஸ்பைன்ல ஒரு இன்ஜுரி இருக்குது, சரி அதையும் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு 1 டே கழிச்சு ஸ்பைன்லயும் வந்து பண்ணிட்டாங்க. வீரப்பன் சார் டாக்டர் டீம் எல்லாருமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்டா இவ்வளோ குயிக்கான ரெக்கவர் பண்ணுவாங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. என் வலி எனக்கு தான், நான் அனுபவிச்சு தான் ஆகணும். பட் ஆனால் அதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து என்னை வலிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டு என்னை இவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணுவாங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்கல. வேற எங்கேயாச்சும் போயிருந்தா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்களான்லாம் எனக்கு தெரியல. முடிச்சுட்டு ஐசியூவில் கொண்டு வந்து போட்டாங்க. ஐசியூ சூப்பராக பார்த்துட்டாங்க. அங்கே இருந்து நர்ஸ் அட்டண்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே கூட கண்ணிலே வச்சு பார்த்துட்டாங்க. முன்னாடியே ஒரு ஆள் நர்ஸ் உட்காந்துட்டே இருப்பாங்க 24 hours. என்ன ஆகுது, பிபி செக் பண்ணிட்டு பல்ஸ் செக் பண்ணிட்டு ஃபுட் என்ன கொடுக்கணும் எல்லாம் கரெக்டாக அவங்க பர்ஃபெக்டாக அவ்வளோ க்ளீனாக வச்சுட்டு நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க நர்ஸ் எல்லாம். அப்புறம் 2 days கழிச்சு வார்டுக்கு மாற்றினாங்க. வார்டில் இருந்த ஸ்டாஃப்ஸ் அட்டண்டன்ஸ் இங்கே ஹவுஸ் கீப்பிங் முதல் கொண்டு எல்லாருமே வந்து ரொம்ப கேராக பார்த்துட்டாங்க. என்ன டெய்லி காலையில் வந்து என்னை துடைச்சி விடுறது, என்னை க்ளீன் பண்ணுறது, பவுடர் போட்டு விடுறது, பெட்ஷீட் மாற்றுறது, எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது முதல் கொண்டு எல்லாரும் வந்து நல்லா பண்ணாங்க. சரி இவ்வளோதானா, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மாதம் ஆகும் எப்படி நடக்கிறதுக்கு, ஆப்ரேட்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி 3 days 4 daysலேயே வந்து என்னை வந்து எழுந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் 5th டேவே வந்து எழுந்து நிற்க வச்சுட்டாங்க. வாக்கர் வச்சு நான் நின்னேன். அப்புறம் 5th டேவே வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து நடக்க சொன்னாங்க. நான் 4 ஸ்டெப்பு நடந்து வந்தேன். ஸோ பிசியோ டாக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு. ஆஃப்டர் போஸ்ட் ஆப்ரேஷன் வந்து நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து குயிக்காக ரெக்கவர் ஆக முடியும்னு சொல்லிட்டு பிசியோ டாக்டர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா நேரத்துக்கு நான் இவ்வளோ 1 வீக் ஜஸ்ட் கரெக்டாக 7 days தான் ஆகுது. ஆப்ரேஷன் இன்னும் 2 daysல முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை வந்து ரெக்கவர் பண்ணி எழுந்து உட்கார வச்சு நடக்க வச்சு என்னை ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணி பண்ணதெல்லாம் பிசியோ டாக்டர்ஸ் தான். ஸோ அதை தவிர்த்து மற்றபடி இங்கே இருக்கும்போதும் வார்டில் இருக்கும்போதும் சரி, ஐசியில் இருக்கும்போதும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கினாங்க. சிஸ்டர் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தா போதும் வந்து என்னன்னு கேட்டுப்பாங்க. நம்மளை பார்த்துனே ஓகே இருப்பாங்க. ஸோ சார். என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இங்கே இருந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ சீக்கிரம் நான் ஹீல் ஆகி நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறேன். ஜஸ்ட் கரெக்டாக 7 daysல டிஸ்சார்ஜ் ஆகிறன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் வீரப்பன் சார் மற்றும் அனைத்து டாக்டர் நர்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.